இந்த கத்திரிக்காய் அப்படி என்ன தான் பாவம் செஞ்சுன்னு தெரியல, எந்த குழம்புல போட்டாலும் தூக்கி தூர வச்சிடறாங்க. சரி ஒரு வாட்டி இது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பண்ணி கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக தூக்கி போட மாட்டாங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், 10லேருந்து 20 சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டு, 2 பெரிய தக்காளி, இதை நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அண்ட் கசகசாம் சேர்த்து வதக்கிறேன். 1/4 மூடி குறைவான தேங்காய் ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு நம்ம ஆற வச்சிடலாம். கத்திரிக்காய் இதே போல் கட் பண்ணிவிட்டு அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய், உப்பு, மிளகாய்த்தூள் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஒரு 50% குக் ஆனால் போதும். இதுக்கு வச்சு எல்லாத்தையுமே அரைச்சும் வச்சுட்டேன். ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய், கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை இது நல்லா பொரிச்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா 5, 4 பல் பூண்டு இதையும் நான் வதக்கி விட்டுக்கிறேன். வச்ச விழுதையும் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு அண்ட் மிளகாய்த்தூள் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா குழம்பு பொடி தான் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகு அண்ட் சீரகம் இதையும் நான் அரைச்சி சேர்த்துக்கிறேன். அளவுக்கு புளி கரைசலும் ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கொதி விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்ச கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா கத்திரிக்காய் சாஃப்டாக வெந்ததுக்கப்புறம் இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் புளி குழம்பு தயாராகிடும். டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் சந்திக்கலாம்.